ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பிக் மாமாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, என் சிஸ்டர் சொன்னாங்க பிளான்ட் ப்ரோட்டீனில் எனக்கு ஒரு டிஷ் வேணும்னு. எஸ்னா மூங் பீன், அதாவது க்ரீன் கிராம் வச்சு ஒரு டிஷ் செய்யலான்னு. இதை ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்கும், ஆயிலே கிடையாதுங்க. ஓகே, சரிங்க. இது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நான் நைட்டே இந்த மூங் பீனை சோக் பண்ணிட்டேன், சரிங்களா. ஊற வச்சு எடுத்த இந்த மூங் பீனை, அதாவது க்ரீன் கிராமை நான் மிக்சர் கிரைண்டரில் அரைச்சிக்க போகிறேன். கூட இந்த ரவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா. ரவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அது ஊறின பிறகு தான் நம்ம செய்யணும். அந்த தோசைக்கு நடுவில் நான் இந்த பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இந்த சர்க்கரை போட்டு தனியாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். அதில் லைட்டாக நெய் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன், சரிங்களா. அந்த நான் சுடுற ஒவ்வொரு தோசையும் நடுவில் வச்சு அதை ரோல் பண்ணி வைக்கிறது தான் ஒரு ட்விஸ்ட் ஸ்வீட் ப்ரோட்டீன். ஓகே, எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிஜமாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா அரைச்சிட்டு 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரவை மிக்ஸ் பண்ணுறேன், சரிங்களா. ஓகேங்க, ரவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தோசை சுடலாம். சரிங்க, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குது? டைமுக்கு சாப்பிட்டு நல்லா க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்கும், ஓகேங்களா. டைம் இருக்கும்போது இந்த மாதிரி நான் செஞ்ச ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க அண்ட் லைக்ஸ் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் ட்ரை பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல். பார்த்தீங்கன்னா நான் அந்த உடச்சக்கல்ல ஏலக்காய் சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பவுடரை இப்போ நான் நெய் போட்டு பிசைய போகிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆனால் தவா சூடு இருக்குது. அந்த சூட்டில் இது நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் வச்சுருக்கேன். வச்சுட்டு லைட்டாக கீ அங்கங்கே ஒரு ட்ராப் விட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க, க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அன்டில் வெயிட். டடான், ஃபினிஷ். இது உங்கள் பச்சை பயிரில் செஞ்ச ஸ்வீட் ரோல், ஸ்வீட் பிளாஸ்ட் ரோல். அதுக்கு காம்பினேஷன் தாமரை விதைகளை நெய்யில் சால்ட்டட் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க, ஸோ ஹெல்த்தி, தாராளமாக சாப்பிடலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துளி எண்ணெய் கூட நான் யூஸ் பண்ணல, நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் குட் கொலஸ்ட்ரால், குட் ஃபார் ஹெல்த். பிள்ளைங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க, சரிங்க. புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்க. ஒன்றும் வேறு யாருக்கா எதாவது பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன், ஓகேங்க. இப்போ நான் இந்த பிக் மாமாஸ் கிச்சன் கிளம்புறேன். டாடா, பாய்.